கிறிஸ்துவின் நீதியால் விசுவாசத்தினால் வருகிற கனிதான் தேவன் எதிர்பார்க்க நம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய கனி என்று சொல்லப்படுது. அப்ப ஆவிக்குரிய கனி என்றா நாங்க நினைச்ச நம்முடைய கிரியினால வாரதண்டு இல்ல, நமக்குள்ள ஆவியானவர் அவர் அந்த கனியை ப்ரொடியூஸ் பண்றார். அப்ப நாம விசுவாசத்துல கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறைக்க, கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுல இளைப்பாறைக்க ஆவியானவர் எங்களுக்குள்ள என்ன செய்யறார்? கனியத்தார. சோ இவன் நீங்க இளைப்பாறுதல் ஒரு கனி, உங்களுக்குள்ள வேற ஒரு சமாதானம் பாருங்க. இப்ப முன்னொரு காலம் நாங்க ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இல்லையே. அப்ப ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்துல நாம சந்தோஷப்படைக்காத கனிதானே. சோ அந்த கனி முதலாவது உங்களுக்கு பிரயோசனப்படுது. அப்ப இந்த கனி யாற்ற கனி என்றா ஆவியானவற்ற கனி. அப்ப இந்த கனியத்தான் நீங்க மற்றவனுக்கும் கொடுக்க போறீங்க. இப்ப கூட நீங்க போற சபையிலயோ அல்லது எங்கேயோ ஒரு ஆள் வந்து ரட்சிப்பை குறிச்ச நிச்சயம் இல்லாம ஒரு சந்தேகத்திலேயோ அல்லது ஒரு பயத்திலேயோ ஒரு தெளிவில்லாத ஒரு ஆள் இருக்கீங்க, நீங்க என்ன செய்றீங்க? அந்த கனியை நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க ஒரே பண்ணாங்க, கிறிஸ்து உங்களை முற்று முழுதாக மன்னிச்சுட்டார். இனி அவர் மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடந்தது நடந்தது நடக்க போற சகல பாவங்களையும் இயேசு மன்னிச்சுட்டார். ஏன் அதை எப்படி சொல்றோம்டா, அவருடைய ஒற்றை பலியினாலதான், அவருடைய சரீரம் சிலுவையில் அடிக்கப்பட்ட படியாலதான், அந்த சித்தத்தின்படிதான் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. அப்ப எதிர்கால பாவத்தை இயேசு மன்னிக்கிறேன்டா, இயேசு இன்னொரு முறை வரணும் சிலுவையில மறிக்க. இதை ஏற்றுக்கொள்ள மனுஷனுக்கு கடினமா இருக்கும். ஆனா ஜதார்த்தத்தை பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஜதார்த்தத்தை பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. இயேசு ஏற்கனவே எங்களை மன்னிச்சுட்டு, நாம ஏற்றுக்கொள்ளாம விட்டாலும் கூட சில நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ளாத அவங்க தப்பு செய்த பிறகு திரும்ப என்ன செய்யறாங்க? சேர்ச்சிலேயோ அதுல போய் மன்னிப்பை கேட்டோன்னா மன்னிச்சுட்டாருன்ற ஒரு நிச்சயத்துக்கு வாராங்க தானே. சோ அப்ப அவர் மன்னிச்சுட்டாருன்றது என்ன அவங்க அதை திரும்ப திரும்ப தவறு செய்ய திரும்ப திரும்ப மன்னிச்சுட்டாருன்ற எப்படி அதை உறுதிப்படுத்துறாங்க? ஏதாவது ஒரு குரல்ல இயேசு வானத்தில இருந்து சொன்னாரா நான் மன்னிச்சுறேன்? இல்ல, திரும்பவும் அங்க சத்தியத்துக்கு அவன் வாரான். அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, பிசாசுக்கு இங்கதான் பெரிய வேலை இருக்கு. நாங்க இயேசு எங்கட அவருடைய ஒரே பலியினால அவர் எங்களை முழுமையாக மன்னிச்ச நிச்சயம், கிறிஸ்துவுக்குள் நாங்க யாருன்ற உண்மையை நாம எப்ப எல்லாம் தொலைக்கிறோமோ பிசாசு எங்களை அட்டாக் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க சில நேரங்கள்ல வந்து அந்த தவறுகள்ல அவங்க திரும்ப செய்யும் போது அவங்க இந்த சுயநீதியில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நமக்குள்ள ரட்சிப்புன்னு வரும்போது அவங்க திரும்ப திரும்ப அந்த தவறு செய்யறாங்க. ஆனா ரட்சிப்புக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றாங்க. கடைசி வசனம் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவன் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த கடைசி நாள் ஆண்டவரோட வருகையின் வரைக்கும் நம்ம வந்து மாம்சத்துல இல்லாதபடிக்கு இந்த சுயநீதியில வாழாதபடிக்கு ஆவின் ரீதியில கர்த்தருடைய ஆவின் ரீதியில நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவங்க அந்த கடைசி வரைக்கும் யாரு உண்மையா நிக்கிறாங்களோ அவங்கதானே பஸ். அதுதான் கன்ஃபியூஷன். இதை குறிச்சு இதுதான் எங்களோட ஃபவுண்டேஷன். இப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய ஃபவுண்டேஷன் என்னன்னா, நமக்கு ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும். இந்த ரட்சிப்பு நிச்சயம் இது உங்களுடைய கிரிகளின் அடிப்படையில அல்ல, இயேசு சிலுவையில செய்து முடிச்சதன் அடிப்படையில. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ரைட்? அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது மத்தேயு 24. அந்த கண்டாக்ட் என்னன்னு சொன்னா, அது வந்து ஜூதர்கள் 70ஆம் நூற்றாண்டுல, கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டுல எருசலேம் ஆலயம் ரோமர்கள் படையினால் முற்றுகையிடப்பட்டு அந்த ஜூதர்களுடைய அந்த சம்பவத்தை பேசப்பட்டிருக்கு. சோ
இது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரட்சிப்பை குறிச்சு பேசப்படல. இது அந்த போரில எவர்கள் எல்லாம் காக்கப்படுவார்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கின்ற அந்த சம்பவத்தோட தான் இது பேசப்படுது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்ப விசுவாசியாக இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கே நாம மறுபடி பிறந்துட்டோம். நாங்க புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டிக்கு திரும்ப மரணம் இல்லை. சோ நாம புதிய உடன்படிக்கை, நாம இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு நாம ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு. சோ அப்ப இதையும் அதையும் நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கதான் இன்னைக்கு அநேகருக்கு. அதான் பைபிளை நாம அதாவது ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது நிதானமாய் பகுத்து நாம என்ன செய்யணும், பைபிளை ஜனங்களுக்கு போதிக்கணும். அப்ப முடிவு பெரியந்த நிலைப்பமே ரட்சிக்கப்படுவான் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு அநேகருக்கு நாம முடிவறிந்த நிலை நின்றாத்தான் சுயநீதி, முடிவறிந்த நாங்க நிலை நின்றாத்தான் நாம ரட்சிக்கப்படுவோம். அப்ப நீங்க அப்ப இந்த வசனத்துக்கு நிக்கிறவர்கள் தங்கட கிரியினாலதான் நிக்கிறார். சோ நீங்க நம்முடைய கிரியா நிக்க நாங்க ஒவ்வொரு செகண்டும் பாவியாத்தான் நிக்கிறோம். அப்ப இயேசு எங்களை விசுவாசத்தின் ஊடாகங்களை நீதிமானாக்கி இருக்கிறார், விசுவாசத்தின் ஊடாகங்களை முழுமையாக ரட்சிச்சிருக்கிறார். சோ இதுக்குள்ளதான் நாம எல்லாரும் விசுவாசிச்சு வரணும். இதைத்தான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். சோ இந்த பவுண்டேஷனை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவர்கள். நாங்க முடிவறியந்தன் நாம நிலை நீங்க தேவையில்லை. பைபிள் சொல்லுது, ரட்சிப்பை தந்தவர் அவர், ரட்சிப்பை காக்கிறவர் அவர். புதிய உடன்படிக்கைகளை முடிவு பரியந்த அவர் எங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு, கிருபையினால் அவர் எங்களை ஸ்திரப்படுத்துவார். சோ பின்வாங்கி போறவங்களுக்கு எப்படி பின்வாங்கி, அதான் அது பின்வாங்கி போறாதான் அவரோட ஆத்மா, அது விசுவாசத்துல பின்வாங்கி போறாரு. ரட்சிப்பு வேற, ரட்சிப்புக்கப்பட்ட பிறகு நாம விசுவாசம். இப்ப ரட்சிப்புன்றது நீங்க இப்ப இந்த வசனத்தை எடுக்கிறனே, நான் இப்படியான கேள்வி கேட்க உண்மையா நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்றா நமக்கு தெளிந்த புத்தி வருது, தெளிவு வருது, விசுவாசம் வருது. சோ இது நீங்க குரணிக்க கூடாது, மற்ற நீங்களும் குரணிக்க கூடாது. நான் உங்களுக்கு இதா பேசுறேன். ஏனென்றா இது நான் உங்களுக்கு சத்தியத்தை தேர்றதுக்குரிய நல்ல ஒரு வழி. இப்ப 1 பேதுருவை பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னவாம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சோ நாம மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறோம் அழிவில்லாத வித்தினால. சோ அப்ப இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையாக பவுண்டேஷனாக இருக்கும். நாம இயேசு இது எப்படி வந்தேன்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு விசுவாசத்தினால, அவருடைய வார்த்தை. சரி, இன்னும் நாம டீப்பா போறோம் என்று சொன்னா, சிம்பிளா அன்றைக்கு நான் அது கொடுத்து நான் என்னுடைய மெசேஜ்ல இருக்கு, எப்படி நாம கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்பட்டோம். யாரு? அவர் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் சேர்த்தாருன்னு தான் பைபிள் சொல்லுது. எப்படி சேர்த்தாருன்னு சொன்னா, பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவோட நாம மரிச்சு அவரோட நாம சிலுவையில் அறையப்பட்டோம் என்றுதான் பைபிள் சொல்லுது. நான் திரும்ப சொல்றேன், நாம கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோம். சோ அப்ப நாங்க எப்ப கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோம்? பைபிள் வசனத்தை நாம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்டா, பைபிள் வசனம் சொல்லுது நாம் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோம். நாம இயேசு சிலுவையில் அறையக்க உயிரோடு இருந்தோமா? நாங்க பிறக்கவே இல்லை. அப்ப என்ன வசனம் சொல்லுது? நாம கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு உயிர்த்தெழுந்தோம் என்று சொல்லப்படுது. இதுதான் ஆவிக்குரிய ஞானஸ்தானம். இத நாம நம்புறதால இயேசு எங்களை செய்துட்டாராம். நாங்க இனி வசனத்தை நம்புறதாலதான் நாங்க மறுபடி பிறக்கிறோம்.
தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நாம மறுபடி பிறக்கிறேன். வசனத்தை ஏற்றுக்கொள்றதுனாலதான் பிறக்கிறோம். தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அது கட்டாயம் இல்லை. ஆனா விரும்புகிறவர்கள் எடுக்கலாம். சபைகள் மத்தியில அல்லது வேற ஜனங்கள் மத்தியில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு என்னை கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்காருன்றதுக்கு ஒரு உலக ரீதியான ஒரு அடையாளத்தை மக்களோட சந்தோஷமாக நாம ஒரு சடங்காக அதை செய்யலாமே ஒழிய, இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ணிக்கு மட்டும் ஞானஸ்தானம் எடுத்து இந்த உண்மை அவர்களுக்கு இல்ல விரையில. சோ அப்ப கிறிஸ்துவோட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்கின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்றதாலதான் நாம மறுபடி பிறந்திருக்கிறோம். சோ அதுதான் இங்க சொல்லப்படுது, அழிவில்லாத வித்தினால். அது என்ன அழிவில்லாத வித்தமாம்? தேவ வசனம். அப்ப வசனத்தாலதான் நீங்க மறுபடி நாங்க பிறந்திருக்கிறோம். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்ல சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப நீங்க இன்றைக்கும் நீங்க அதான் சொன்ன இந்த பயம் எங்களை விட்டு போட்டு நாம இனி எங்களுக்கு அழிவில்லை, நாம முடிய பரியந்த நிலை நிக்கிறதுக்கு நாங்க எங்களோட மாம்சத்தினால முயற்சி செய்ய தேவையில்லை. எங்களுடைய ஜெபத்தாலேயோ எங்களுடைய ஊழியத்தாலேயோ அல்லது எங்களுடைய பரிசுத்தாலேயோ மனுஷன் ஒரு பரிசுத்தமான கிரியை நடப்பிக்கிறான். சோ இதனாலேயும் நாங்க ரட்சிக்கப்பட முடியாது, ரட்சிப்பை காக்க முடியாது. அப்படி நாம போயிருக்கதான் நாம செத்த கிரியைகள் இயேசு சிலுவையில செய்த முடிச்சதுக்கு எதிராக நாம மாம்ச கிரியை நடத்துறோம். மாறாக ரட்சிப்பை காக்கிறதுக்கு நாங்க எந்த கிரியையிலும் செய்ய தேவையில்லை. மாறாக நாங்க ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டுட்டோம். நாம் பரிசுத்தவான்களாக மறுபடி பிறந்துட்டோம், நீதிமான்களாக மறுபடி பிறந்துட்டோம். ஆதலால நான் நீதியை செய்கிறேன், ஆதலால நான் பரிசுத்தம் செய்கிறேன். நான் யார் என்கின்ற அடையாளம் எனக்கு தெரிஞ்ச பிறகு அந்த அடையாளத்துக்கு ஏற்றது போல நான் இந்த வாழ்க்கையை மாத்திரேன் ஒழிய நான் ரட்சிக்கப்படுறதுக்காகவோ ரட்சிப்பை காக்கிறதுக்காகவோ அல்லது இன்னும் நான் நீதிமான் ஆகிறதுக்காகவோ இன்னும் பரிசுத்தமாகிறதுக்காகவோ நான் கிரியை செய்கிறேன். இதுதான் புதிய உடன்படிக்கைக்கு கீழே பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிறதுக்குரிய அடையாளம். ஆமென். இன்னொரு ஒரு விஷயங்கண்ணா, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். இதுக்கு விளக்கம் கொடுங்கண்ணா. கண்டிப்பா. அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஆமென். மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள். அதுக்கு முதல் அதிகாரம் ஹீப்ரு 11 எபிரேயர் 11 இதுக்கு முதல் அதிகாரத்துல நீங்க எல்லாரையும் குறித்து பேசினார். ஆபிரகாம பேசுறார், நோவாவை பேசுறார், இவன் ஏனோக்க பேசுறார். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவாவை பேசுறார், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நோவா தன்னை கீழ்படுத்தினான் என்று. ஆபிரகாம் விசுவாசத்தினால. இவன் வேசியாகிய அந்த ராகாப் என்ன, அவளும் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டாள். பாருங்க, வேசி ஒரு பெண் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். அப்ப இவைகள் எல்லாரையும் சொன்ன பிறகுதான் எபிரேயர் 12 சொல்றார், இவ்வளவு திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிக்கிற பாவத்தையும், பாவங்களை அல்ல பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாவம் என்று நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வாரன், கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை நாம் ஏற்றுக்கொள்ளாது அவிசுவாசம். போன கிழமை மெசேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி யூதர்களோட இயேசு பேசுற. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமினுடைய சந்ததியே, நாங்க எதுக்கும் அடிமை இல்லையே, நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க பரிசுத்தமா வாழ்றோமே, நாங்க நியாயப்பிரமாணத்தை சரியா கடைபிடிக்கிறோமே, அப்ப என்ன நீங்க எங்களை அடிமை என்று சொல்றீங்க?
அப்ப இயேசு சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. பூமியில எந்த ஒரு மனுஷனும் இயேசுன்ற வருகையில பரிசுத்தவானாக தங்கட கிரியினால வாழ முடியாது. அப்படியானா இயேசுன்ற வருகையில உலகத்துல எவரும் அடுபடையலாம். அவருக்கு எந்த ஒரு ஜனமும் இல்லை. சோ அதனாலதான் இயேசு சிலுவையில மரிச்சார். அதான் இயேசு சொன்னார், அவர் அனுப்பினவரை நீங்க ஏற்றுக்கொள்ளலையேண்டா நீங்கள் உங்கள் பாவத்திலேயே மரிப்பீர்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல சுமந்து எல்லாரையும் தன்னுடைய நீதிமானாக மாற்றி இருக்க, அதை விசுவாசிச்சு நாம நீதிமான் என்கின்ற அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு நாம பிரவேசிக்கிறேன்டா நாம எல்லாருமே பாவி எல்லாம் பிரவேசிச்சா நாம நீதிமான். இப்ப நீதிமான் பிற பாவியாக மாற முடியாது. நம்முடைய கிரியைகளை வச்சு நாம பாவியா மாற முடியாது. எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்து நாங்களும் பாவியாக்கப்பட்டோமோ, இப்ப நாங்க பாவியாக்கப்பட்டிருக்க நாங்க எவ்வளவு நக்கிரிய செய்து நாங்க நீதிமானாக முடியாம இருந்தது. சோ அதனாலதான் இயேசு மரிச்சார். அதே போல இயேசுவின் ஒரு கீழ்ப்படிவினால விசுவாசித்த நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட பிறகு நாம திரும்பி எங்கட கிரியனால பாவிகளாக்கப்பட முடியாது. ஆமே, இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு கிடைச்ச பெரிய சலாக்கியம். அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்க இந்த உண்மையினால் ஒருவர் நேசியுங்க, நான் உங்களை நேசிச்சது போல. இதுதான் புதிய கமாண்ட்மெண்ட், புதிய கட்டளை. என்னண்டா, நான் உங்களை நேசிச்சது போல. நீங்க பாவியா இருக்கே நான் உங்களுக்காக மரிச்சு உங்களை நீதிமானாக்கி இருக்கிறேன். சோ அதனால நீங்க ஒருவர் நேசியுங்கன்ற. சோ எங்களுக்கு இப்ப கட்டு இல்லை, யாரையும் மன்னிக்கலாம், யாரையும் நேசிக்கலாம். ஏன்? எங்களுக்கு ஒரே ஒரு அறிவு இருக்கு, ஒரே ஒரு உண்மை இருக்கு, ஒரே ஒரு பரிசுத்தாவி எங்களுக்குள்ள வாசம் பண்றார். அந்த பரிசுத்தாவி எங்களோட சகல அக்கிரமங்களையும் மன்னிச்சிருக்கிறேன். சோ அதனால நான் ஈஸியா யாரையும் மன்னிக்கலாம். யாரும் எதுவும் பிழை செய்தாலும் டோன்ட் வரி, கிறிஸ்து என்ன மன்னிச்சது போல நான் உங்களை மன்னிக்கிறேன். என்ற பெரிய பாவம் எந்த பூசணிக்க இயேசு புதைச்சி வச்சுக்கிறார் சோத்துக்கேண்டா, மற்றவன் சிறிய ஒரு மாங்காய போல இருக்கிற பாவத்தையே நான் வெளியில கொண்டுருவான். அவனையே நான் அதான் கிருபை வந்து எங்களுக்குள்ள எப்ப பேலன்ஸ் செய்ய போக தெரியுமா? மற்றவனை நாங்க மன்னிக்காம போறோம் டைம்ல. மற்றவனை மன்னிக்காட்டிக்கு ஆண்டவர் என்ன மன்னிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அவர் ஏற்கனவே என்ன ஒரே டைம்ல எல்லாத்தையும் மன்னிச்சுட்டார். ஆனா மற்றவனை நாங்க மன்னிக்காம போய்க்கதான் எங்களுக்குள்ள இந்த பிட்டர்னஸ் என்று சொல்றது, எங்களுக்குள்ள கிரேஸ் வந்து ஃப்ளோ பண்ணாது, கிருபை வந்து ஃப்ளோ பண்ணாது. ஆண்டவர் வந்து எங்களை மன்னிக்காம இல்ல, அவர் ஏற்கனவே மன்னிச்சுட்டார். கிருபை எங்களோட வாழ்க்கையில ஃப்ளோ பண்ணணும்டா எல்லாரையும் நாம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தி அவங்களை என்ன செய்யணும்? மன்னிச்சு கொண்டே இருக்கணும். அதான் இயேசுட்ட கேட்டாங்க, எத்தனை முறை மன்னிக்கணும்? நீ மன்னிச்சு கொண்டே இருன்றார் ஆண்டவர். அப்ப மன்னிச்சு கொண்டே இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு ரேமா வெளிப்பாடு தேவை. இயேசு என்ன எவ்வளவு தூரம் மன்னிச்சிருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு எனக்கு தேவை. இயேசு இனி ஒன்னும் செய்யலாது, காலம் பூரா அவர் என்னோடான் இருப்பாருன்னு எனக்குள்ள வந்துட்டார். இனி அவர் என்ன விட்டு போறதில்லை. ரட்சி பண்றது என்ன விட்டு போறதில்லை, மன்னிப்புன்றது என்ன விட்டு போறதில்லை. ஆனா மற்றவனை மன்னிக்கிறதும் மன்னிக்காமறதும் எந்த கையில இருக்கு. அத பரிசுத்தாவி எனக்குள்ள ஃப்ளோ பண்ணணும்டா அது எங்களுக்கு இந்த சத்தியம் தெரியணும். அப்ப அவர் உண்மையாவே ஒரு கிருபையை சரியா அறிஞ்சு கொண்ட வாழ்க்கையில அவர் உண்மையா அப்படித்தான் கிரியை செய்வார். எங்களுக்கு சில போல எடுத்த வீச்சுக்கு யாரையும் மன்னிக்கலாம இருக்கு. ஆனா நாம இந்த சத்தியத்துல வளர வளர எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள இருந்த அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் மற்றவங்களை ஜஸ்ட் மன்னிச்சு கொண்டு போவார். ஆமென். சோ அப்ப அவர் சொல்றார், பாவத்தை தள்ளிவிடுங்க. என்ன இவ்வளவு திரளான சாட்சி இருக்கே, எல்லாரும் விசுவாசத்தால நீதிமானாக்கி இருக்கிறேனே நான். ஒருவரும் தங்கட ஆபிரகாம் கிரியினால நீதிமானாக்கப்பட்டானாயில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதும் இருந்திருக்கு. அவன் கிரியினால நீதிமானாக்கப்படையில விசுவாசத்தினால. அதே போல நாங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால. இயேசுவை சிலுவையில அவர் செய்து முடிச்சதை நாம ஏற்றுக்கொள்ள நாம ரட்சிக்கப்படுறோம். இதுதான் எங்களுடைய ரட்சிப்பு, இதுதான் எங்களுடைய மன்னிப்பு நாங்க பெற்றுக்கொண்டது. ஆமென். இந்த ஒரு பெரிய உண்மைக்குள்ளதான்
வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஒரு மனுஷனுடைய வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க அடங்கி இருக்குண்டா இந்த ஒரு உண்மைக்கு. இந்த உண்மையைத்தான் பிசாசு கிருபை ஏற்றுக்கொண்டா நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அப்படி கொடுத்து சொல்லுவான். அதான் சொல்றார், பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். பாருங்க, இன்னைக்கு அனைவரும் நாம நினைக்கிறோம் விசுவாசத்தை மட்டும் இயேசு துவக்கிறாரு. ஆனா பைபிள் டீப்பா என்ன சொல்லுது, அவர் முடிப்பார். இந்த விசுவாசம் என்னுடையது அல்ல. நாங்க முன்னே ஒரு காலம் எங்களுடைய மாம்சத்தின் கிரியில ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது எப்படின்னா, நான் இதை செய்தா இதை ஆண்டவர் செய்வார் என்று அந்த விசுவாசத்துலதான் நாம எல்லாத்தையும் கடவுளுக்கு செய்தோம். இப்படி செய்யணும், முடிவு பரியந்தம். நீங்க சிஸ்டர் கேட்டது போல முடிவு பரியந்தம் நாம நிலைச்சிருக்கணும். இப்ப முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும்டா முடிவு பரியந்தம் தவறாம சேர்ச்சுக்கு போகணும், முடிவு பரியந்தம் தவறாம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், முடிவு பரியந்தம் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும், முடிவு பரியந்தம் சோத்திரம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லியே சிலருக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் நீங்க சேர்ச்சில நானே பார்த்திருக்கிறேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எதை கருத்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்துல இருக்கிற பயம், ஆண்டவர் என்ன கைவிட்டுருவாரோ. சோ அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பயம். ஸ்டீரிங்ல கைப்பிடிச்சா சோத்திரம் சோத்திரம், பிளேனுக்கு இருந்தா சோத்திரம் சோத்திரம், கடலுக்கு இறங்கினா சோத்திரம் சோத்திரம், எல்லாத்துக்கும் பயம். அந்த பயத்தில இருந்து வர்றதான் சோத்திரம். ஆனா இயேசு சொல்றார், எங்களை பயத்திலிருந்து கிறிஸ்து நமக்குள் வாசமா இருக்கிறார். அவர் நமக்குள் புது சிருஷ்டியாக எங்களை சிருஷ்டிச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை, புதிய நியூ கிரியேஷன், நாம புது சிருஷ்டி. ஆமீன். சோ அப்ப விசுவாசத்தை அவர் முடிப்பார், நம்முடைய ரட்சிப்பை அவரே முடிப்பார். ஆமீன். அவர் தொடக்கினவர், அவரே முடிப்பார். சோ அப்ப எங்களுடைய முடிவு என்னவாம்? எங்களுடைய முடிவு இந்த பூமியிலே நித்திய ஜீவன், முடிவு நித்திய ஜீவன். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள் சமாதானம் பெருக கடவது, சந்தோஷம் பெருக கடவது. ஆமீன். சோ இதை விட ஒரு மனுஷன் க்ளோஸாக உங்களோட பேச மாட்டான். ஆண்டவர் எப்பவும் தன் பிள்ளைகளை தன்னோட க்ளோஸா வச்சிருக்கத்தான் விரும்புற. அது எப்படி என்றா அறிகிற அறிவினாலதான். ஆமீன். சோ அப்ப அவர் இப்படித்தான் சொல்ல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களா, அதன் இன்னும் ஒரு மீனிங் என்ன? சந்தோஷமாய், ஆறுதலாய், அல்லது நிம்மதியா. ஒரு கிறிஸ்தவனுக்கு நிம்மதி வேணும். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய ரீதியா நிம்மதி தேவை. இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியா உலகத்துல எந்த ஒரு மதத்துல நிம்மதி இல்லை. இந்து எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி இல்லை. திரும்ப 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 ஏதோ பொருத்தனை செய்து கடவுளுக்கு மோதகம், அப்பம், தோசை எல்லாம் சுட்டுக்கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கணும். மச்சன் சாப்பிடக்கூடாது, விரதம் பிடிக்கணும், அது பிடிக்கணும், இது பிடிக்கணும், அதை செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும் என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியில பிசாசு எல்லாரையும் அலக்களிக்கிறான். இதற்கு பேர் தான் பைபிள்ல சொல்லுது அலக்களிக்கிற ஆவி. சோ இதே ஆவி கிறிஸ்தவத்துக்கையும் வேலை செய்யுது. சோ இவ்வளவு ஒரு மனுஷனை ஆவி அலக்களிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆத்மாவுக்கு சத்தியம் தெரியாது. அந்த ஆத்மா என்ன செய்யல? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளல. சோ ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், உங்கள் ஆத்மாவில இளைப்புள்ளவர்கள், உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைச்சு கொள்ளும். யார நினைச்சு கொள்ளட்டாம்? இயேசுவே. ஏன்? அவர் மூலமாக எங்களுக்கு இலவசமாய் எல்லாமே கிடைச்சிருக்கு. நாம நீ கஷ்டப்பட தேவையில்லை, ஒன்றுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு அப்பா பிள்ளைன்ற உறவை ஆண்டவர் இந்த பூமியில என்னத்துக்கு கொடுத்தவர்? இன்னைக்கு பூமியில ஏன் சூரியனை படைச்சவர்? ஏன் சந்திரனை படைச்சவர்? ஏன் இன்றைக்கு உலகத்தையே படைச்சவர்ண்டா அதன் ஊடாக தன்னுடைய காரியங்களை எல்லாமே வெளிப்படுத்துறார். பைபிள் சொல்லுது சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது. ரைட்? இந்த சூரியன் வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. ஆனா பைபிள் சூரியனை
காண்பிச்சு பைபிள் என்ன சொல்லுது, சகரியாவில் என்ன சொல்லுது, அவருடைய நீதியின் சூரியன் அவருக்கு பயந்தவர்கள் மேல பாச போல ஒரு அடுக்கலுமா சகரியா 4:2 அவருடைய நீதியின் சூரியனாம் அவர்களுக்கு எப்பவும் பிரகாசிச்சு கொண்டே இருக்குமா. சோ பாருங்க, இயேசுதான் நமக்கு நீதி. எப்ப நாம நம்மளோட சுயநீதியில இருக்கிறோமோ நமக்கு இருள்லாம். ஆனா இயேசுவின் நீதியில நாம வாழ ஆரம்பிக்க அது எங்களுக்கு வெளிச்சமா இருக்க போஸ். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாருங்க, சூரியன். அப்ப சூரியன் என்னத்துக்கு அடையாளமா ஆண்டவர் படைச்சார்? அவருடைய நீதிக்கு அடையாளமா. சோ அதே போல இன்னைக்கு ஒரு தாயின் தகப்பனுக்கு ஏன் ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார்? சோ எப்படி அந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்கிறார். சோ அப்ப அதான் சொன்னாரு, சகலதும் அவரால் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்றும் அவரால் எல்லாம் உண்டாக்கப்படவில்லை. அவர் மூலமாய் அவருக்காக அவருடைய காரியங்களை மனுஷனுக்கு வெளிப்படுத்தும்படியா. பாருங்க, ஆதியில இருளால் இருந்துச்சு. ஆதியில என்ன இருந்தது? இருள். வெளிச்சம் உண்டாக்கடவென்றார், வெளிச்சம் உண்டாச்சு. வெளிச்சம் நல்லதென்று கண்டார். இருள் நல்லதென்று அவர் கண்டதென்று பைபிள் எழுதவே இல்லை. வெளிச்சம் நல்லது. சோ அப்ப அந்த வெளிச்சம் என்னத்துக்கு அடையாளம்? கிறிஸ்துவின் நீதிக்கு அடையாளம். இந்த மல்கியால சொல்லப்படுது. அவருக்கு பயந்தவர்கள். யார் அவருக்கு பயந்தவர்கள்? பயமண்டா ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒன்று பிசாசுக்கு ஒரு முரட்டு கோபக்காரனுக்கு பயப்படுறது அந்த பயம் வேறு. ஆனா பைபிள் சொல்லப்படுற பயம், கிறிஸ்து உங்கள் மேல் அன்பை ஊற்றினார், இவருக்கு பயப்படுங்க என்று சொன்னா கிறிஸ்துவின் அன்புக்கு பயப்படுங்க. அந்த பயம் வேறு. இப்ப பிசாசுக்கு பயப்படுற பயம் வேறு. கடவுள் எங்களை ஏற்கனவே மன்னிச்சிட்டார். இயேசு ஏற்கனவே எங்களை மன்னிச்சிட்டார், ஏற்கனவே எங்களை ரட்சிச்சிட்டார், ஏற்கனவே எங்களை வெற்றியுள்ளவராக மாற்றிட்டார், ஏற்கனவே தன் பிள்ளை ஆக்கிட்டார். இது எல்லாமே கிறிஸ்து மூலமாக வந்தது. இப்படி இதற்கு பயப்படுறவர்களைத்தான் பைபிள் சொல்லுது தேவனுக்கு பயப்படுறவர்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சோ உலகத்துல இருக்கிற வெளிச்சத்துக்கு கீழே இருளுக்கு ஒன்றுமே நீங்க செய்ய மாட்டீங்க, ரைட்? இருள் வந்தோடனே நாம என்ன செய்வோம்? எல்லாரும் படுக்கைக்கு போயிடுவோம். ஏண்டா நமக்கு ஒரு வேலையும் செய்யலாது. பைபிள் தெளிவா சொல்லுது, நாம் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் இருளின் பிள்ளைகளோ அல்லது இருளின் ராஜ்யத்துக்கோ உரியவர்கள் அல்ல என்பதை தெசலோனிக்கர்ல சொல்லப்படுது. 1 தெசலோனிக்கர் 5. அப்ப எங்கட வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கும். யார் அந்த நீதி? இயேசு. அப்ப இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுதான் எங்கட வாழ்க்கையில நீ என்ன செய்யும்? பிரகாசிக்கும். சோ அப்ப இது நமக்கு என்னத்தால வருது? அவரோட வார்த்தையால அறிவு. இன்னொரு விதமா நான் உங்களோட பேசுறேன். ஆரம்பத்துல நான் வாசிச்சனே, நாம அவருடைய வசனத்தினால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டோம். ஆனா நாம ஆரம்பத்துல எங்களோட சரீரம் ஆதாம வாழ்க்கையில ஆரம்பத்துல நாங்க புறக்கேக்க, இப்ப அம்மாவின் வயிற்றிலிருந்து நாங்க புறக்கேக்க நாம வசனத்தினால புறக்கேல. ஆனா நாம மறுபடி பிறந்த இந்த உள்ளான மனுஷன் தான் நாம் வசனத்தினால பிறந்தது. சோ இன்னும் நீங்க டீப்பா போனீங்கன்னு சொன்னா, இன்னும் ஆழமா போனீங்கன்னு சொன்னா, வசனத்தினாலதான் நீங்க உலகங்கள் உண்டாக்கப்பட்டதுன்றதை நாங்க பாக்குறோம். சோ அதே போல நாம மறுபடி பிறந்தது அவருடைய வசனத்தினாலதான். அழிவில்லாத வித்தினால அவருடைய வசனத்தினால மறுபடி பிறந்தோம். இப்படி இருக்கேக்க அவருடைய வசனத்திலே ஜீவன் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வசனத்தை தான் நாம சுவிசேஷமாக கேட்கிறோம், ரைட்? இந்த சுவிசேஷம் அவருடைய வசனமா வருது. அப்ப எங்களோட வாழ்க்கையில நாம சில வேளை இந்த 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 சரீரத்துல நாம சில வியாதியையோ காரியங்களை புரைக்க, நாம வசனத்துல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம்னா அந்த வசனத்துலதான் ஜீவன் இருக்குன்றேக்க, அந்த வசனத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளேக்க அந்த வசனம் தான் எங்களுக்கு இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை என்ன செய்ய போகுது? உயிர்ப்பிக்க போகுது. இன்னைக்கு அநேகர் நாம வியாதிக்காக ஜெபம் பண்ணுவோம், வியாதியை ஆண்டவரே சுகப்படுத்தும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா
வசனத்தை நாம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த வசனம் தான், அதுதான் உண்மை. எங்கட சரீரத்தில் இருக்கிற வியாதி உண்மை அல்ல. இது கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் பேசுறேன். உலகத்துக்குள்ள அது உண்மையா இருக்கலாம், கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் பேசுறேன். சரிதானே? எங்களுக்குள்ள இருக்கிற சரீரத்தில் இருக்கிற நோ பெயின் அல்லது எதுவா இருந்தாலும் அது உண்மை இல்லை. ஆனா அந்த உண்மை இல்லாத சாமானே எங்களோட சரீரத்துல எவ்வளவு காரியத்தை செய்ய. ஏன் தேவனுடைய வார்த்தை, அந்த வசனம், உண்மையுள்ள ஜீவனுள்ள சத்தியமுள்ள அந்த வசனம், சிலுவையில அவர் செய்து முடிச்சதான அந்த உண்மை எங்களோட சரீரத்துல பலன் செய்யாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு பொய்யான காரியம், கடவுளால கொண்டு வரப்படாத ஒரு வியாதியே ஒரு மனுஷனுடைய சரீரத்துல கிரிய செய்தண்டா. உயிருள்ள வார்த்தையில சகலதை உண்டாக்கப்பட்டது. ஏன் அந்த வார்த்தையினால அந்த ரேமா, அவருடைய வார்த்தையிலிருந்து வர்ற ரேமா எங்களோட சரீரத்துல போயக்க எங்களோட சரீரத்துக்கு சுகம் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்? அதுதான் உண்மை என்றதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாலே நீங்க நிச்சயமா விடுதலை ஆவீங்க. சோ நாம நினைக்கிறோமோ, இயேசு சிலுவையில எங்களோட சரீரத்தை சிலுவையில எங்களோட பாவங்களை வியாதிய சுமந்துட்டார். இந்த வசனத்தையே நாம தியானிச்சு கொண்டிருந்தா எங்களுக்கு சுகம் கிடைக்கும் இல்ல. சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு வேற ஒரு அதிகாரத்தின் ஊடாக சில வெளிப்பாட்டை தருவார். சோ அந்த வெளிப்பாடு உங்களை டச் பண்ணிக்க நீங்க சில வேளை ஹீல் ஆவீங்க. நடுவில் நாம இயேசு சிலுவையில சுமந்து முடிச்சான ஏசாய வாய்ச்சா நாங்க சுகம் கிடைக்க மாட்டில்லை. முதலாவது நாம பிக்ஸ் பண்ணிடணும் எங்களோட மைண்ட்ல, எஸ் என்னுடைய எல்லா வியாதியும் இயேசு சிலுவையில சுமந்துட்டு. இது முதலாவது நமக்கு அதை பிக்ஸ் பண்ணி இதுதான் உண்மை என்றதுல நாம அப்படியே இருந்துடும். ஆனா நீங்க பிறகு நீங்க அவருக்குள்ள சிந்திக்க, தியானிக்க, பைபிளை வாசிக்க ஏதோ ஒரு அதிகாரத்தை லிங்க் பண்ணி அதன் ஊடாக ஒரு ரேமா உங்களை டச் பண்ணும் பாருங்க, அதுதான் ஹீலிங். இது நான் உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ள எங்களை போன்ற ஒரு ஊழியக்காரன் அவர்கள் சொல்ற சில காரியத்தில இருந்து நான் பெற்றுக்கொண்டதான் நான் இப்ப உங்களோட பேசுறேன். இப்ப எனக்கெல்லாம் இந்த ஹீலிங்ல வார்த்தையோட ஹீலிங்ல எனக்கு நம்பிக்கை இல்லாத காலத்துல இருந்து நான் திரும்ப நான் ஆண்டவருடைய வார்த்தையில நான் உங்களை விட அதிகமா நான் தியானிக்கிறபடியால நான் அடிக்கடி உங்களோட பேசுவேன் ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? ஒரு கானானிய ஸ்திரீ போய் தன்னுடைய வேலைக்காரிக்கு, ரைட், தன்னுடைய பிள்ளைக்கு சோங்கக்க போவா. அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. சோ அப்ப முன்னைய காலங்கள்ல எனக்கு அந்த ரேமா அதுல இருந்து விரையில, ஆனா பிறகுதான் ஒரு ரேமா வந்துச்சுது, சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். ரைட்? எங்களோட சரீரத்துல ஒரு சுகம் என்றது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அப்பமா பாக்குறேன். அவள் கேட்டது அவளுக்கு சாப்பாடு கூட சொல்லி கேட்கல. அவள் கேட்டது இவருக்கு சுகம் தேவை, சரீரத்தில் இருக்கிற வியாதி அவளை விட்டு போகணும் என்று கேட்டதுக்கு இயேசு கொடுத்த மறுமொழி என்ன? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. சோ இது ஒரு ரேமா வார்த்தையாக எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய வியாதியை குறிச்சு எனக்கு ஒரு கவலையும் வந்ததே இல்லை. என்னுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தா எனக்கு வந்ததில்லை. ஏன்? இது சுகப்படுத்துறது என்னுடைய அப்பாவனுடைய வேலை. அவர் சொல்லிட்டாரு, இது பிள்ளையனுடைய அப்பம். அப்ப அவர் யாருக்கோ அவர் பொயின் பண்ற, யாருக்கோ என்ன செய்யறார்? பொயின் பண்ற. சோ இன்னைக்கு நாம எங்களோட வியாதியை குறிச்சு நாம கூட கவலைப்படுறோம். ஆனா எங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வரணும். என்னை விட அவர் கவலைப்பட்டபடியாலதான் சிலுவையில் அவர் ஏற்கனவே மறிச்சிட்டார். சோ இப்படியான ரெவலேஷன் தான், ரேமா தான் எங்களோட வாழ்க்கைக்கு வந்தா அது என்ன செய்யும்? அப்படியே அடிச்சு கழுவி கொண்டு போகும் எங்களோட வியாதிகளை. ஏன்? இந்த சரீரம் அவருடைய ஆலயம். இந்த சரீரம் இல்லையென்றா நமக்குள்ள புது சிறுசி வாசம் பண்ண முடியாது, நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ண முடியாது. இந்த சரீரம் செத்த உடனே நாம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் இந்த பூமியில நீங்க நீண்ட காலம் வாழணும். அவருடைய நற்செய்தியை புரிஞ்சு கொண்ட நீங்க மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கணும். எல்லாரும் திடீரென பரலோகம் போனா யாரு இங்க நற்செய்தி அறிவிக்கிறது?
சோ அதனாலதான் ஆண்டவருடைய சிலுவ மரணம் தனியே எங்களுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பை தெரியல, எங்களோட சரீரத்துக்குரிய ரட்சிப்பு, எங்களோட ஆத்மாக்குரிய ரட்சிப்பு, எங்களோட ஜீவனுக்குரிய ரட்சிப்பு எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கப்பட்டதா இது. ஆமென். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். எஸ், ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுமா, பைபிள் ஒன்றுமே சும்மா எழுதையில. அதுல ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு காணாண்டா அந்த காணாக்கு அர்த்தம் இருக்கு, ஆனாண்டா ஆனாக்கு அர்த்தம் இருக்கு. சரி, ஒன்றுமே சும்மா எழுதப்படையில. சோ அப்ப நீங்க அந்த பைபிள, அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். ஆமே, நீங்க நம்பணும். அவர் எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தப்படுத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு அர்த்தம் என்ன? முழுமை. 7ஆம் நாள் அவர் என்ன செய்தார்? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இளைப்பாறினார். 7 என்னத்துக்கு அடையாளம்? முழுமை. அப்ப என்றைக்கும் நீங்க கடவுளுடைய பிள்ளைண்டா உங்களுக்குள்ள முழுமை அது மறுபடி பிறந்த உடனே வந்துட்டு. ஆனா நாம விசுவாசிக்கிறோம் இல்ல, அதை அறிக்கிறோம் இல்ல, அதனால நாம ஒரு இடத்திலேயே ஸ்டக்கா இணைக்கிறோம். பைபிள் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன். நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். சோ அப்ப நாம விசுவாசத்துல நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். சோ அப்ப விசுவாசம் என்றது கண்டு விசுவாசிக்கிறதுக்கு பேர் அல்ல விசுவாசம், காணாம விசுவாசிக்கிறோம். இப்ப நாம கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுல ஒன்றையுமே எங்கட கண்ணால நாங்க பார்க்கல. என்னடாப்பா ரட்சி பண்றாங்க, கண்ணால கண்டீங்களா? இல்ல. நாங்க கிறிஸ்துவோட மஜிட்டோம் சொல்றாங்க, கண்ணால கண்டீங்களா? இல்ல. இந்த வியாதி அந்த வியாதி சோப்படுதுன்னு சொன்னாங்க, கண்ணால கண்டீங்களா? இல்ல. ஒன்றுமே கண்ணால காணல. நாம என்ன செய்யட்டும்? ஆண்டு சொல்ற, நீங்க வார்த்தையை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ற. கிறிஸ்துவோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர் தெழுந்தோம் என்றுதான் பைபிள் சொல்லுது. அப்ப இது எப்ப நடந்தது? எங்கள் சார்பில் இயேசு செய்து முடிச்சார். அதை நாம வார்த்தையை எடுக்கிறோம், அதை நாங்க உண்மையா எடுக்கிறோம், அதை எங்களோட வாழ்க்கையில எனக்கு பர்சனலா சொந்தமா எடுக்கிறேன். சோ இதன்படி நான் வாழைக்கல, எங்க வாழ்க்கை உண்மையாகவே நான் சொல்றேன்னா அது வேற ஒரு லெவல்ல அது போய்கொண்டே இருக்கு. இத மற்றவர்களுக்கு சொல்லி புரியாது. இதுக்கேற்றது போல மனுஷன் இன்றைக்கு வாழ முடியாத உலகம் மதத்துக்குள்ள இருக்குது. மத ஆவி இன்றைக்கு மனுஷனை பிடிச்சிருக்கு. இப்ப இன்றைக்கு நீங்க ஓப்பனா நான் சொல்ல போனா, நாங்க போற சேர்ச்சஸ் எல்லாம் எங்களை கெடுக்குதே ஒழிய சேர்ச்சஸ் எங்களுக்கு ஒரு நாளும் சத்தியத்தை போதிக்கல. சத்தியத்துக்கு நேராக எந்த சேர்ச் உங்களை வழிநடத்த சொல்லுங்க? இல்ல. இப்படி போதிக்க முடியுமா ஒரு சேர்ச்சில? ஏண்டா இருக்கிற விசுவாசிகளே இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யலாமே, இப்படி செய்தாதான் ஃபன்னா இருக்கும் சேர்ச்சில, இப்படி செய்தாதான் நல்லா இருக்கும், ஆக்க வருவாங்க, கூட வருவாங்கன்னு சொல்லி 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 ஒரு ஊழியக்காரனாக சேர்ச்சே இருக்க முடியாது. சோ அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான அந்த விடுதலை சரி, அவருடைய ஆசீர்வாதங்கள் சரி, மக்களுக்குள்ள அது என்ன செய்யதில்லை, போய் சேருதில்லை, அதை அனுபவிக்க முடியுதில்லை. ஆமே, நாங்க அனுபவிக்கணும். ஆமே இல்ல, அப்படி ஒரு சேர்ச் நடக்குமா இருந்தா, எனக்கு தெரிஞ்சபடி சேர்ச்சஸ்கள் இருக்குது. ஆனா நான் பார்த்த கூடுதலாக எல்லாரும் ஒரு சடங்குகள், சம்பிரதாயங்கள், முறைமைகள் அல்லது மனுஷனுடைய புகழ்ச்சி, மனுஷனுடைய பெருமை, பாஸ்டருடைய பெருமை, எல்லாத்துக்கு முன்னால மனுஷன் இயேசு செய்து முடிச்சதை விட்டு தன்னைத்தான் மேன்மைப்படுத்துறான். என்ற ஜெபத்தாலதான் நீங்க சுகமாயின் என்று சொல்லுவான். இப்ப மனுஷன் மத்தியில இயேசுவை விட தங்களைத்தான் மேல கொண்டுருவான். அன்றைக்கு நான் ஒரு பேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு போதகர் தன்னுடைய ஜெபத்தாலதான் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம் 2 கிழமை சீஸ் ஃபயரா வந்தான். யுத்த நிறுத்தம் வந்திருக்குத்தானே இப்ப 2 கிழமை. அது நாங்கள் குளோபல் ரீதியாக நாங்க செய்த ஜெபம். சோ அப்ப
எங்களுக்கு பல கேள்வி உண்டா? ஓகே, அப்ப ஏன் ஆண்டவர் தற்காலிகமான யுத்தம் நிறுத்தம்? அப்ப அதுக்கு பிறகு யுத்தம் துவங்க போதுதானே? அப்ப தற்காலிகமா நிறுத்துறவன் ஏன் ஃபுல்லா நிறுத்தல? சோ இதெல்லாம் உண்மையா ஒரு போலி. ஏண்டா மனுஷன் சில வேளை அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வேற ஊழியங்கள்ல நல்லா செய்திருக்கலாம். ஆனாலும் பாருங்க, மனுஷனுக்குள்ள இருக்கிற தற்பெருமை எப்படி என்றாலும் என்ன செய்யுது? எங்களை போல ஆவிக்குரிய தெளிவுள்ளவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கையை வெளியில கொண்டிருது பாருங்க. சோ நாம ஜெபம் பண்றோம், ஒரு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடிஞ்ச எங்களுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்த ஆண்டவருக்கு ஏன் ஃபுல்லாவே போர் நிறுத்தத்தை கொடுக்க? இப்படியான கேள்வி மனுஷனுக்கு உண்டாதா இல்லையா? சோ இதெல்லாம் அங்க இருந்து வருது, மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை. அப்ப இந்த பெருமை தான் இயேசுவை மறைச்சு நம்ம வெளியில கொண்டு வரோம். நாம என்ன செய்யறோம்? வெளியில கொண்டாரோம், நம்ம இடத்துல ஆக்களை சேர்க்கிறோம். பார், இந்த பாச சொன்னதுபடி நடக்கிறது, இவரை நம்புங்க. அன்றைக்கு கேட்டன் ஒரு ஆள் எனக்கு சொன்னார், சில ஊழியக்காரன் சொல்லி இருக்கிறார், நீங்க என்னுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவர் இன்னொரு வீட்டை போய் ஜெபம் பண்ணாராம். நான் இப்ப யாற்ற நாமத்தினால வர்றேன் தெரியுமா? அந்த பாசட்ட பேரை சொல்லி அவர் சொல்றாராம், இவற்ற நாமத்தினால வாரன், சோ ஆகையால இந்த வீட்டுல இன்றைக்கு ஒரு காரியம் நடக்கும். பாருங்க எவ்வளவு தூரம் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி தான் எவ்வளவு தூரம் பிசாசினால வழி நடத்தப்படுது. உங்களை அறியாம சின்ன சின்ன காரியம் ஒட்டப்பட்டு கொண்டே இருக்கு. உங்களை அறியாம சின்ன சின்ன காரியங்கள் உங்களோட பார்வைக்கு அது சரியானதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் இருக்கேதான். கிருபை, உண்மையாக கிருபை என்று சொல்றது இயேசு சிலுவையில செய்து முடிச்சு நாம எல்லாத்தையுமே நாம அவருடைய கிரியை மூலமாக பெற்று இலவசமாய் நாம இந்த பூமியில நித்திய ஜீவனை வாழும்படியாக அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கிருபைங்கிற வாழ்க்கையில கிரியை செய்யாம வர்றதுக்கு இப்படியான சம்பவங்கள், இப்படியான காரியங்கள் தான் எங்களுக்குள்ள ஒட்டப்பட்டு கொண்டிருக்கு. சோ இதெல்லாத்தையும் நாம் அப்புறப்படுத்திதான் கிருபை கிருபையாக வேலை செய்யும். ஆமே, இப்படி சின்ன சின்ன காரியங்கள். சோ என்னுடைய லைஃப பாத்தீங்கன்னா, எனக்கு ஒன்று தெரிஞ்ச உடனே நான் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு ஒன்றுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஒன்றுதான் எனக்கு உண்மை தெரியும், என்ன? இயேசுவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான். அதனூடாகத்தான் நாம எல்லாரும் மறுபடி பிறந்தோம். அதனூடாகத்தான் எனக்கு ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எனக்குள்ள வந்திருக்கு. எனக்குள்ள கிருபையால வந்ததை நான் கிரியையினால நான் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. சோ அப்படி செய்ய போய்க்கதான் என் வாழ்க்கையில பெரிய ஒரு பிளவு உண்டாகுது, பெரிய ஒரு போராட்டம் உண்டாகுது. பிசாசுக்கு அது ஒரு பெரிய ஒரு வழியா தெரியுது. சோ ஆகவே அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய இது ஊடாக எங்களுக்கு கிடைச்சதான இந்த புதிய கிருபை அடையாளம். ஆமேன். நாம ஒன்றையும் இனி நாம என்ன செய்ய தேவையில்லை. நாம மேற்கொண்டு நாம இதுக்கு மேலாக நாம் ஒன்றுமே நம்முடைய பலத்தாலேயோ நம்முடைய கிரியரோடாகவோ நாம பெறவோ அது செய்யவோ வேண்டியதல்ல. பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்தி, பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோட, பெற்றுக்கொண்ட உண்மையோட அதுல இருந்து நாம வாழ நடந்தோண்டே போவோம். ஈவன் உங்களுக்கு சுகமா இருக்கலாம், பலமா இருக்கலாம், இல்ல உங்களோட பைனான்ஸா இருக்கலாம், எல்லாமே ஆவிக்குரியதுல இருந்து சகலதும் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அதை என்ன செய்துட்டோம்? பெற்றுக்கொண்டுட்டோம். சோ அதான் பைபிள் சொல்லுது, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை வதிச்சு கொண்டிருக்கிறார், அல்ல வதிச்சு இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை வதிச்சு இருக்கிறார். அவர் சகல வெற்றியை நமக்கு ஆல்ரெடி குவிச்சிட்டார். வெற்றிக்காக நாம நீ முயற்சிக்க வேண்டியதில்லை. சோ முதலாவது எங்களுக்குள்ள பாவ சிந்தை வரக்கூடாது, கிறிஸ்துவனுடைய சிந்தை வரணும். இயேசுவை என வெற்றி சிறக்க பண்ணிட்டார். அதுக்கு மாறாக வர்ற சிந்தை பாவ சிந்தை.
அப்ப இந்த பாவ சிந்தை எங்களுக்கு உருவாயினோன்னு சரி இன்னொரு காரியத்தை சொல்றோம் பாருங்க. முதல் பாவ சிந்தை எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு உருவாயினேன். சோ அந்த பாவ சிந்தைய எப்படி இயேசு மேற்கொண்டாருன்றத சொல்லிட்டு நான் சுருக்கமா இன்றைக்கு முடிக்க போறேன். உங்களோட செய்தி இன்றோட முடிஞ்சுது. ஆமென். ரைட். இப்ப பாருங்க, பாவ சிந்தை எப்படி ஏதேன் தோட்டத்தில் உருவாயினது. பிசாசு வந்து சொல்லிச்சுது, நீங்க இதை புசித்தால் நீங்க தேவர்களை போல் ஆகலாம். அது எண்ணத்திலிருந்து நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தில இருந்து நீங்கள் புசித்தால் நீங்க தேவர்களை போல் ஆகலாம். புசித்தால் தான் நீங்க அவருக்கு பிரியமா இருக்கலாம் அல்லது அவரை போல் ஆகலாம் என்று ஒரு பெரிய பொய்ய பிசாசு அந்த வஞ்சகத்தை இவர்களுக்கு போட்டு புசித்தால். ஆனா இவர்கள் புசிக்காமலே இவர்கள் ஏற்கனவே அவருடைய கிரியைகளினால அவர் எல்லாம் நல்லதென்று கண்டார். எல்லாத்தையும் முடிச்ச ஆதாம் ஏவாளை சிருஷ்டிச்ச பிறகு நல்லதென்று அவர் போய் 7ஆம் நாள் இளைப்பாறினார். பிசாசு என்ன வந்து சொன்னது? இதை புசித்தால். சோ பாருங்க, இந்த ஒரு வசனத்துல புசித்தால், இதை செய்தால் அவர் ஏற்றுக்கொள்வார், அவர் உங்கள் மேலே பிரியப்படுவார். ஆனா ஆண்டவர்களை படைக்க அவர் தன்னுடைய முழுமையில தான் எங்களை படைச்சது. நாம் ஒன்றை செய்து இன்னொன்றாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்களை படைக்க அவர் தனக்கு ஏற்றது போல நாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக அவர் நம்ம தன்னுடைய ஸ்தானத்துல தன்னுடைய இடத்துல தன்னுடைய பிள்ளையாக தாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் அவர் எங்களை உருவாக்கினார். நாம அதற்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக எதையும் ஒன்று செய்து அவருக்கு நாம திருப்தியாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே நாங்க இருக்க வேண்டிய பிரகாரமாக எங்களுக்குரிய முழுமையை தந்துதான் எங்களை கொண்டு அதுக்குரிய ஒரு சகலதையும் அவர் செய்தார். பிசாசு சொன்ன பொய் என்ன? இதை செய்தால் இப்படி ஆகலாம். ரைட். இப்ப 2ஆம் ஆதாமாக இயேசு வந்தார். கடைசி ஆதாமாக முதல் ஆதாம் செய்த தவறுகளையும் முதல் ஆதாமனால வந்த பாவத்தையும் மரணத்தையும் அவர் விழுங்கும்படியாக ஜெயிக்கும்படியாக இயேசு வந்தார். இயேசு வந்து அவரை பிசாசு சோதிக்க என்ன சொன்னார்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஆதாம் ஏவாளுக்கு வந்த அதே டெம்டேஷன் இங்க வருது, அதே சோதனை இங்க வருது இயேசு. அப்ப இயேசு பிசாசனுடைய அஜெண்டா, பிசாசனுடைய சொல்லுக்கு இயேசு கீழ்ப்படிஞ்சாரா? இல்ல. இயேசு செய்து காட்டினாரா? பிசாசுக்கு இந்த நான் உனக்கு செய்து காட்டுறேன், நான் உண்மையாவே இயேசுவின் பிள்ளைதான் என்று பிசாசு சொன்ன கிரியைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரா? இல்ல. அவர் சொன்னார், நான் ஏற்கனவே அவருடைய குமாரன். அவர் சொன்னார், எழுதி இருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். சோ இப்ப பிசாசுக்கு இவர் இடம் கொடுக்கல. சோ பிசாசு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிளை வாசிப்பார்கள், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தாங்கள் யார் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியாமலே இன்னைக்கு எவ்வளவு காலம் பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்றாங்க, கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்ற உண்மையை அந்த பெரிய ஒரு சத்தியத்தை அவர்கள் துளைச்சு அவர்கள் பாவி தாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் கொண்டு இருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையில ஜெபிக்கிறார்கள். இல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிசுத்தம் நீதி, கிறிஸ்துவுக்குள் நீங்க புது சிருஷ்டி. ஆமீன். சோ அந்த உண்மையில தான் நீங்க பைபிளை படிங்க, அந்த உண்மையில தான் நாம ஜெபம். சோ ஏற்கனவே நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சோ அதுல இருந்துதான் நாம ஜெபிக்கிறோம். சோ அப்பதான் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யும்? எங்களோட பவுண்டேஷன், எங்களோட அஸ்திவாரத்துல இருந்து இயேசு உங்களோட வாழ்க்கையை கட்ட முடியும். இயேசு பிசாசு சோதிக்க இயேசு என்ன செய்யல? பிசாசுக்கு இடம் கொடுக்கல. மத்தேயு அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசு எங்களை சோதிக்கிறதுக்கு, பிசாசு இயேசுவை சோதிக்கிறதுக்கு பிசாசு கூட்டிட்டு போகல, ஆவியானவரே கூட்டிட்டு போன. பிசாசங்களை வழிநடத்துறதுக்கு அதிகாரமே இல்லை. உங்களுக்கு அது தெரியுமா? நீங்க இயேசுவின் பிள்ளை, நீங்க மறுபடி பிறந்துட்டீங்க. ரைட்? ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கிறார். பிசாசு உங்களை தொட முடியாது, உங்களுக்குள்ள வர முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்? உங்களை வஞ்சிக்க முடியும். என்னத்திலிருந்து? சத்தியத்திலிருந்து, உண்மையிலிருந்து வஞ்சிக்க முடியும். அவர் இரவும் பகல் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இன்னைக்கு அநேகர் இதை வச்சுக்கொண்டே சொல்லுவாங்க, உபவாசிச்சு ஜெபம் பண்ணாதான் பிசாசோட முடியல.
இயேசு சாப்பிடாம இருந்து 40 நாள் இருந்தது இதனாலதான் நான் பிசாசை விரட்டலாம் என்று அவர் இருக்கல. அப்படியான மூட நம்பிக்கைக்கு போயிடாங்க. இன்னைக்கு மூட நம்பிக்கைக்கு ஜனங்கள் போயிடுச்சு. அவர் தன்னுடைய சாப்பாடு இன்மையினால பிசாசை விரட்டல, அவர் வார்த்தையினாலதான் விரட்டினார். நல்லா பிரியாணி சாப்பிட்டாலும் நமக்கு வார்த்தை இருந்தா நாம பிசாச எதிர்க்கலாம். அதான் இயேசு சொன்னார், ஒருவன் சாப்பிடுறதும் சாப்பிட விடுறதுக்கும் இயேசுக்காக சொல்றேன். அப்ப சாப்பிடுறவனோ சாப்பிடாம இருக்கிறவனோ நாம குற்றப்படுத்த தேவையில்லை. ஒருவன் உபாசிச்சுட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்குள்ள வார்த்தை இருந்து உபாசிச்சானண்டா அவன் உண்மையா கட்டிக்கான். சத்தியம் இருந்து உபாசம் இல்ல, நான் உபாசிச்சாதான் இயேசு எனக்கு உதவி செய்வார், உபாசிக்க வேணும் என்ற ஒரு கட்டாய பேர்ல போறார்கள் பாருங்க. இவர்களெல்லாம் மாம்சத்துக்குரியவர். உபாசிச்சும் வார்த்தை இல்லாம, கிறிஸ்துவுக்குள் யாருன்ற உண்மை இல்லாம உபாசிச்சீங்கன்னு சொன்னா இருக்கிற பிசாசு இன்னும் கூட வந்து அடிக்கும். அதனாலதான் நீங்க பாருங்க, அநேகர் உபாசிப்பாங்க ஆனா விடுதலை இருக்காது. உபாசிக்கிறவனுக்கு தான் வாழ்க்கையில பிரச்சனையே கூட இருக்கு. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க உபாசிக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறோம், அதனாலதான் பிரச்சனை இருக்கு. இல்ல, இயேசு நமக்குள்ள வந்ததை பிரச்சனை இல்லாமங்களை விடுதலையாக்க. அந்த ஒரு பெரிய உண்மையை முதலாவது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. பொய்ய நம்பாதீங்க, பொய்ய ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆமென். சோ அப்ப இங்க பசி உண்டாயிட்டு அவருக்கு. அப்பொழுது சோதனைக்கு அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஆனா உண்மையா அவருக்கு குமாரன் தான், அவருக்கு தெரியும். பாருங்க, சந்தத்தை எழுப்புறார், குமாரனே ஆனால். சோ அதே போலதான் இன்றைக்கு நீங்க நீதிமானே ஆனால், பிசாசு சொல்லுவா, நீங்க நீதிமானே ஆனால் அப்பே நீங்க உங்களோட வாழ்க்கையில அது இல்லையே இது இல்லையே இப்படி கிரியே இல்லையேன்னு சொல்லி எங்களை பிசாசு இன்னும் அந்த கேள்விக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய நீதிமானே ஆனால், நீதிமானே ஆனால், நீதிமானே ஆனால் அப்பே என்ற வாழ்க்கையில இது இல்லை, அப்பே நீ தப்பு செய்யற, அப்பே நீ அது செய்யற இது செய்யற எங்களை இன்னும் சொந்தத்துக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனா நீங்க சொல்லுங்க, எஸ், நான் தேவனுடைய குமார், நான் இயேசுனுடைய பிள்ளை, நான் அவரால் மறுபடி ஜெனிபிக்கப்பட்டேன், நான் ஒரு சுதந்திரவாளி, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். சோ இதான் விசுவாசம். விசுவாசம் கண்டில்ல, காணாம விசுவாசிக்கிறது. ஆனா நீங்க காணாம விசுவாசிக்க, நீங்க உண்மையா சுகப்பட்டதை நீங்க விசுவாசிக்க, நாளைக்கு சுகத்தை காணுவீங்க. சுகத்தை கண்டப்புறம் நீங்க விசுவாசிக்கிறீல. உண்மையா இன்றைக்கு நீங்க ஒரு தரித்திரனை போல இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான். நீங்க சொல்லி சொல்லி அறிக்கை இட்டு நீங்க அதுல நீங்க நடக்க அந்த ரேமா உங்களுக்கு கிடைக்கணும். அந்த ரேமா கிடைச்சா நீங்க அதிலேயே நிலைச்சிருங்க. நீங்க நிலைச்சிருக்கத்தான் நாளைக்குத்தான் நீங்க காணுவீங்க. அதான் பைபிள் சொல்லுது, சத்தியத்துல நிலைச்சிருங்க, சத்தியத்துல உண்மையா இருங்க, உண்மையில நிலைச்சிருங்க. ஏன் நிலைச்சிருக்க சொல்றாருண்டா, நாளைக்கு நீங்க அதை காணணும், நாளைக்கு நீங்க அதை காணணும். ஆமேன். ஏன்னா அவர் அதைத்தான் விரும்புறார், உங்களுடைய தகப்பனாத்தான் விரும்புறார். சோ அதான் சொல்றேனே, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளை அவைகளை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு விருப்பம் தான் இருக்கு. எவ்வளவு பிள்ளைக்குள்ள கோபம் இருந்தாலும் அந்த இருதயம் அதை நீங்க மாற்றி அமைக்கலாம். ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் தண்ட பிள்ளை மற்றவன் பிள்ளை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதான் தாய் தகப்பன், தண்ட பிள்ளைக்கு இது கிடைக்கணும், தண்ட பிள்ளை எப்படியாவது நல்லா இருக்கணும், தண்ட பிள்ளையை குறிச்சு யாரும் குறை சொல்லக்கூடாது. சோ இது இங்க அவங்களுடைய அந்த ரத்தத்துல இருந்து போகுது. அதே போலதான் இயேசு எங்களை எல்லாரையும் தண்ட பிள்ளையாக மாற்றும்படியாகத்தான் சிலுவையில தண்ணியை ஒப்பு கொடுத்தார். சோ அப்படி அதை எங்களுக்கு அதை வெளிப்படுத்துற ஆண்டவர், இந்த இருதயம் நமக்கு எப்படி இருக்கு. சோ இதை விட 100 மடங்கும் இல்லை, 1000 மடங்கும் இல்லை, அதுக்கு எண்ணிக்கை இல்லாத ஒரு மடங்குல தான் அவருடைய இருதயம் இருக்கு. சோ அந்த இருதயம் தான் நாம புரிஞ்சு கொள்ளணும். இதை புரிஞ்சு கொண்டா தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு வரும். ஆமென். சோ அப்ப நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவருக்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். உண்மையா அவருக்கு பசி, பைபிள் சொல்லுது, உண்மையா அவருக்கு பசி. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பிசாசு வந்தான் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். பாருங்க, இவருடைய அடையாளத்தில இருந்து இவரை விழுத்தணும், இவருடைய ஐடென்டிட்டியில இருந்து இவரை விழுத்தணும், இவருடைய அஸ்திவாரத்தில இருந்து இவரை நான் விழுத்தணும் என்றதான் பிசாசு இவற்ற பசி நேரத்துல வந்தது.
அப்ப நீங்க யோசிக்காங்க பிசாசு எல்லா நேரத்திலையும் வர்றான்னு யோசிக்காங்க. அவனோட மெயின் நோக்கம் உங்களோட ஐடென்டிட்டியை, உங்களோட அடையாளத்தை உங்களிடத்துல இருந்து எடுத்து விடுறது. இதுக்கு பேர் தான் தலை அடி என்று சொல்றோம். ஆமென். அப்ப இயேசு தனக்கு இருந்த பிசாசுன்ற பேச்சுக்கு பாருங்க, இயேசு செவி கொடுக்கவே இல்லை. அவருக்கு கல்லை அப்பமாக்க கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனா பிசாசு சொல்லி அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தையை தான் அவர் நம்பினார். ஆமே. தேவனுடைய வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை உலகத்தில் இருக்கிற அப்பம், உலகத்தில் இருக்கிற வீடு, உலகத்தில் இருக்கிற கல்லு, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அவருடைய வார்த்தை ஜீவனை கொண்டது. பாருங்க, 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. இயேசு என்ன செய்தார்? 5000 பேருக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்ததா இல்லையா? சோ அதே போல உலகத்துல என்ன பிரச்சனை இருக்கலாம், உலகத்துல எல்லா பற்றாக்குறையும் வரலாம், உலகத்துல பொருளாதார வீழ்ச்சிக்கு போகலாம். ஆனா உண்டு மட்டும் எனக்கு வடிவா தெரியும், நான் உண்மையா சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையில நீங்க உண்மையாக நேசம் வச்சு, அவருடைய சத்தியத்துல உண்மையா நேசம் வச்சு, அவருடைய புதிய உடன்படிக்கை கீழே, கிருபைக்கு கீழே நீங்க வாழ்வீங்களா இருந்தா, அவர் உங்கள் மேல வச்ச நேசத்தை நீங்க அப்படியே நேசிச்சு கொண்டு போவீங்களா இருந்தா, சூரியன், நீதியின் சூரியன் உங்களோட வாழ்க்கையில என்னவா, அதுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கு. ஆமேன். இயேசு நமக்கு ஜீவன், இயேசு நமக்கு நீதி என்றுதான் பைபிள் சொல்லுது. இயேசு நமக்கு பரிசுத்தம், இயேசு நமக்கு ஞானம், இயேசு நமக்கு விடுதலை. ஆமேன். சோ அப்ப இயேசுதான் நமக்கு நீதி, விடுதலை, பரிசுத்தம் எல்லாமே. அப்ப இயேசு இப்ப இந்த இதுல சொல்றார், இந்த வார்த்தையோட நான் சொல்லுவேனா இருந்தா, நான் சொல்லுவேன், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, இதோட வார்த்தையினால் பிழைப்பான். ஏன்? அவருடைய வார்த்தை என்னவா இருக்கு? எனக்கு நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக, ஞானமாக இருக்கு. சோ பிசாசுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் பயப்படுத்தலாம். ஓ, உலகம் போற போக்கப்பார், என்னென்று நீ சீவிக்க போற? ஓ, உலகத்துல எல்லாருக்கும் ஒன்றுதானே, சூரியனை கீழே எல்லாரும் ஒன்றுதானே, ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்படாதவன். பிசாசு இப்படி சொல்லுவான் உங்களுக்கு, அவனுக்கு நடக்க போறா, எனக்கு நடக்க போகுது. ஏன்னா பிசாசு இப்படித்தான் வருவான். என்ன வித்தியாசம் உங்களுக்கு? சோ அந்த வித்தியாசத்தை நான் வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். ரைட், கடைசி ரைட். அதே மல்கியா 4:1 வசனம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வாய்க்காம போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சொட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அப்ப இங்க 2 குரூப்பா பிரிக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் சும்மா எழுதப்பட்டிருக்கா? இதெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? ஏன் இதெல்லாம் எழுதி இருக்கணும்? இது என்ன சும்மா விளையாட்டுகள் இருக்கா? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அடுத்த வசனம், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் மேல் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இது ஒரு நாளை குறிச்சாலும் கூட, இது அந்த நாளுக்குரிய வாசனம் மட்டுமல்ல. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள பைபிள் சொல்லுது, அவருக்கு கீழே இருக்கிற எங்களுக்கு அவர் எப்பவும் என்னவாம்? பாதுகாப்பு. அவர் எப்பவும் எங்களுக்கு அவருடைய நீதியை கீழே, சட்டையின் கீழே எங்களுக்கு என்ன இருக்காம்? ஆரோக்கியம் இருக்கு. ஏன்னா அவர் பிள்ளை, நாங்க அவருடைய பிள்ளை, அவர் எங்களுடைய தகப்பன் என்று சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரா? அவர் உறங்குவதில்லை. அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள தானே நாம் இருக்கிறோம். நாம் விழுந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, எழுந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, படுத்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, எல்லாமே நாம கிறிஸ்துவுக்குள். சோ ஆகவே நீங்க சந்தோஷப்படுங்க, சந்தோஷத்துல மக்களை விடுதலை ஆக்குங்க. கட்டப்பட்டிருக்கிற மக்களை, சத்தியம் அறியாம கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலை ஆக்கு. ஆமென். நன்றி இயேசுவே. நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க அவரை துதிக்க விரும்புறீங்க? இயேசுவே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்த விரும்புறோம், உங்களை உயர்த்த விரும்புகிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறிச்சு நாம் கவலையற்றிருப்போமானால், இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? கவலையற்றிருப்போமா? நான் முந்தையும் பிரசங்கிச்சிருக்கேன். கவலையற்றிருப்போமா இருந்தா இதை குறிச்சு ஒரு கரிசனை இல்லாம, இதை குறிச்சு அலட்சியமா, இந்த ரட்சிப்புக்குள்ளதான் உங்களோட வாழ்க்கை இருக்கு என்பதை குறிச்சு ஒரு மனுஷனும் இதை குறிச்சு என்ன செய்யல பெருசா. இதுல இருந்து நாம் வாழணும்ன்ற ஒரு நம்பிக்கை மனுஷனுக்கு விரையில. மனுஷன் இன்னும் உலக பலத்துலதான் வாழ நினைக்கிறான். விஞ்ஞான பலத்திலையும் நவீன முறை பலத்திலையும் தான் வாழ நினைக்கிறான். அந்த விஞ்ஞானம் நவீன முறை எல்லாம் வளர்த்தது ஆண்டவர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல இருந்து நமக்கு வாழ்க்கை இல்லை. நாம் இயேசுல இருந்து வாழைக்க அவைகள் நமக்கு ஒரு உதவியாக வரும். ஆமென். ஏஐ வந்ததோ அல்லது விஞ்ஞானம் வளர்றதோ அல்லது இன்னைக்கு விஞ்ஞானம் அதிகூர்ண விஞ்ஞானத்தினால சில வியாதிகளை சுகப்படுத்துறதோ, இதெல்லாம் நான் பிழை என்று சொல்லேன். இதெல்லாம் ஆண்டவற்ற படைப்பில இருந்து உருவாக்கப்பட்டதுதான். ஆனா அதெல்லாம் எங்கட நம்பிக்கை கிறிஸ்துவில இருந்து. அப்ப கிறிஸ்துவில இருந்து நாம நம்பிக்கைக்கு வாழைக்க இவையெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும், இவையெல்லாம் எங்களுக்கு ஊழியம் செய்யும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்முடைய இன்னைக்கு அனைவருடைய வீக்னஸ் என்னன்னா, நாம அவையத்தான் நம்புறோம். இப்ப நான் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் எனக்கு நல்ல மருந்து வந்து என்ன சுகப்படுத்திடுவா என்ற நம்பிக்கை அங்கதான் இருக்கு. நோ, எங்களோட நம்பிக்கை கிறிஸ்து என்னுடைய சுகமா இருக்கிறார், கிறிஸ்து என்னுடைய தெய்வீக சுகமா இருக்கிறார். சோ அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு நல்ல டாக்டரை கொண்டு வர ஆண்டவர். ஆமென். சில விஞ்ஞானங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். ஆனா எங்களோட சோர்ஸ், எங்களோட நம்பிக்கை எங்க இருக்கணும்? கிறிஸ்துவில. எவர்கள் தேவனுடைய ஆவியினால வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப தேவனுடைய ஆவியினால நாம் என்ன செய்யப்படணும்? வழிநடத்தப்படும். அப்ப தேவ ஆவியானவர் எப்படி வழிநடத்துவார்? இப்ப மூன்று சரி, நீங்க ஒரு கார் எடுக்க போறீங்க. சிவப்பு, பச்சை, நீலம் 3 கார் இருக்கு. இதுல நீங்க ஜோம் பண்ண ஆவியானவரே இதுல எந்த கார்ன்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் காட்டுவார் நினைக்கிறீங்களா? இல்ல. அதுல உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. விரும்பின காரை எடு, ஆனா நான் என்ன செய்வேன்? உன்னோட தான் இருப்பேன். ரைட்? சோ அப்ப இதுக்கு ஆவியானவர் நம்ம நடத்துறதில்ல. ஏற்கனவே ஆவியானவர் நமக்கு நடத்துக்க ஏற்கனவே அவர் ஞானத்தை தந்திருக்கிறார். எந்த காரை நீ சூஸ் பண்ணணும்னு அவர் ஞானத்தை தந்திருப்பார். ஆவியானவர் நமக்கு என்னத்தை, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ என்று சொன்னா, எவர்கள் தேவனுடைய சத்தியத்தினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சொல்லுவோமா? நான் அவருடைய சத்தியத்தினால் நடத்தப்படுகிறேன். அப்ப பாருங்க, இன்னொரு வசனம் அதே இதுல சொல்லுது, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால். சோ அதே அதிகாரத்துல சொல்லுது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பாருங்கப்பா, ஆவியானவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் எங்கள் நடத்துவாரா? இல்ல. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் நடத்தப்பட்டா நாங்க தேவனுடைய புத்திரரா? இல்ல. ஆனா புதிய உடன்படிக்கைக்கு நேரா, புதிய கமாண்ட்மெண்ட், புதிய உடன்படிக்கை கீழ் எங்களை நடத்துவார். அது என்ன? தேவன் எங்களை அன்பு செய்தார், அதை போல நாம் ஒருவர் நேசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்டது? கொஞ்சமா 10 வீதம் 100 வீதம் 10 வீதம் 5 வீதம் அல்லது 20 வீதம் அல்லது வீதம் நாளுக்கு நாள் கூட்டி கொண்டு போறாரா அன்ப? இல்ல. அவருடைய அன்பு 100 வீதம் 100க்கு 100 வீதம் எங்களுக்குள்ள வச்சாச்சு, வந்துட்டார், ஊத்திட்டார். அவர் நீ குறைக்கிறதும் இல்லை, கூட்டுறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்கிறேன். இது அவருடைய கட்டளை. அவருடைய கட்டளை என்ன? நான் உங்களை நேசிச்சிட்டேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்ற கட்டளைய இயேசு கொடுத்தார். அந்த கட்டளை அவர் முழுக்கா ஏற்றுக்கொண்டார். சோ அதனாலதான் சொன்னார், நான் தேவனுடைய குமாரன் தான் பிசாசே, நான் உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, கல்லை அப்பமாக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சோ தேவனுடைய கட்டளை என்ன? நான் உன்னை நேசிச்சிட்டேன். சொல்லுங்க, ஒவ்வொரு பேரையும் சொல்லிச்சிடுங்க. இயேசு என்ன நேசிச்சிட்டார். நான் புது சிருஷ்டி. ஆமேன். அவர் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் வியாதிகளையும் சிலுவையில சுமந்து தீர்த்திட்டார். நான் இனி வியாதியை சுமக்க தேவையில்லை. இது அவருடைய கட்டளை. ஆமேன். நியாயப்பிரமாணம் சொல்லுது, கட்டளை இப்படி, நீ இப்படி செய்தா இப்படி செய்தா இப்படி செய்தா. ஆண்டவர்கிட்ட புதிய உடன்படிக்கை கட்டளை தெரியுமா? நான் உங்களை நேசிச்சது போல, நான் உங்கள் வியாதிகளை சுகப்படுத்தினது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்க சுகப்படுத்துங்க.
இந்த உண்மை தெரிஞ்சு நீங்க யாருக்காவது ப்ரே பண்ணா உண்மையா வியாதியும் விடுதலையா? நான் உங்களை நேசிச்சது போல, நான் உங்களை கட்டிலிருந்து அவிட்டது போல, நான் உங்களை மன்னிச்சது போல, நான் உங்களை ஐஸ்வர்யவனாக மாத்தினது போல, நான் உங்களை வியாதிகளை சிலுவையில சுமந்தது போல, நான் உங்களை சமாதானப்படுத்தினது போல, நான் உங்களை சந்தோஷப்படுத்தினது போல, நான் உங்களை என்னோட சேர்த்து கொண்டது போல ஒற்றை ஆவியினால நீங்களும் ஒருவர் நேசிங்க. சோ இப்படி இருந்தா அவ்வளவு ஒரு இருதயத்துல ஒரு ஃப்ரீ சொல்லுங்க, காத்துல பறக்கிறது போல இருக்கு. சோ அவை கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். தாப்பனே உங்களுக்கு நன்றி. உங்களோட அன்புக்கு நாங்கள் அடிமை இயேசுவே. உங்களோட அன்புக்கு நாங்க அடிமை, உங்களோட கிருபைக்கு நாங்க அடிமை, உங்களோட நீதிக்கு நாங்க அடிமை. அப்படித்தான் பைபிள் சொல்லுது, அவருடைய நீதிக்கு நீங்க அடிமையாங்க. பாவத்துக்கு சொல்லுங்க, பாவமே பிசாசே நீ அப்புறம் போ, அவிசுவாசமாகிய பாவமே அப்புறம் போ. நான் இயேசுவை நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன், நம்புறேன், அவருக்குள்ள நான் இளைப்பாறேன். பாருங்க, பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓகே, ஆண்டவர் அற்புதம் செய்யறாங்க, தண்ணி இல்லையண்டா கண்மையால தண்ணி வருது, சாப்பாடு இல்லையண்டா மேலே இருந்து கொட்டுது, பாம்பு கடிச்சா எல்லாம் ஆண்டவர் காப்பாத்துறார், ரைட்? ஆனா இளைப்பாறுதலுக்கு போங்கோண்டா போறாங்க இல்லை, இந்த கானான் தேசத்துக்கு கால் வையுங்கண்டா போறாங்க இல்ல. அதே மாதிரிதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க எல்லாம் ஓகே அப்பா மன்னிச்சுட்டார் இளைப்பாருண்டா நீங்க இளைப்பாடுறீங்க இல்ல. ஆண்டவரே மன்னி மன்னிமண்டு கலர்றீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மன்னிச்சுட்டேனப்பா, நீ முதலாவது உன்னை மன்னி, நீ அதை ஏற்றுக்கொள், இளைப்பாருன்ற. ஆனா சில கிறிஸ்தவர்கள் அடம் பிடிக்கிறார், நோ இயேசு என்ன மன்னிக்கல, நேற்றாம் பாவத்தை மன்னிச்சுட்டார், ஆனா இனி நோ. ஆண்டு சொல்ல, இல்ல நான் உன்னை மன்னிச்சுட்டேன். ஆண்டு சொல்ற, உன்னை சோப்படுத்திட்டேன், உனக்கு கேன்சர் வியாதினே இல்லை என்று சொல்றாரு, ஆனா நாம சொல்றோம் இல்ல இருக்குன்ற. சோ அப்ப நாம இளைப்பாடுறோம் இல்ல. பாருங்க, இளைப்பாறங்களுக்கு பயமா இருக்கு. நாம என்ன செய்யறோம்? இப்பவே கேன்சர் வராம தடுக்கிறதுக்குரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனா கேன்சர் வரவே இல்லை. பாருங்க, இப்பவே நாம எல்லா முயற்சியும் செய்யறோம், ஆனா ஒரே ஒரு முயற்சி மட்டும் இல்லை. ஆபிரகாம் செய்த விசுவாச முயற்சி என்ன தெரியுமா? தன் மகனை கொண்டே பலியிட கொண்டு போனஸ். அந்த முயற்சி என்ன தெரியுமா? அவனுக்கு ஏற்கனவே விசுவாசம் இருந்தது, அவன் மரிச்சாலும் பிழைப்பான். ஆனா நமக்கு அதல்ல. ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில இந்த வியாதியை சுமந்துட்டாருண்டா நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். ஆமென். சொல்லுமா, இயேசுவே நன்றி, நான் இளைப்பாறேன், எல்லா விஷயத்திலும் நான் இளைப்பாறேன், எனக்குள்ள அந்த விசுவாச ரேமா எனக்குள்ள வரட்டும். இயேசுவே, இல்லாத நீங்க கேளுங்க, ஞானம் இல்லாத நீங்க கேளுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து உள்ளாத கிறிஸ்துவத்துல கேளுங்க, அவர் நிச்சயமாய் கொடுப்பார். சந்தேகப்படாம கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஞானம் வேணும். அந்த ஞானம் தான் ரேமா, இல்லது இன்னொரு வெளிப்பாடு. அப்ப எனக்கு உங்களுடைய ஞானம் வேணும். உங்களுடைய ஞானத்தினாலதான் இன்னைக்கு என்னை அறியாமலே அவற்றை ஞானம் தான் என்ன நடத்து. அந்த ஞானத்தினாலதான் நான் இன்றைக்கு இந்த குடும்பத்தை நான் நடத்துறேன். எந்த பலத்தினால நான் நடத்தேன், எந்த பலத்தினால நான் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாது, எந்த பலத்தினால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க முடியாது, எங்கட பலத்தினால குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அப்படி எங்கட பலத்தினால செய்ய போனா சண்டை தான் வரும். சோ ஆகவே அவருடைய ஞானம், அவருடைய ரேமா எங்கட வாழ்க்கையில வரட்டும். தாப்பனே, இந்த வேளையில உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க எங்கட தலையா இருக்கிறீங்க, இதுல நாம இருக்கிற எல்லாரும் உங்களுடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறோம். நீங்க எங்கட தலை. ஜெபிக்கிறோம் இயேசுவே, நீங்க சிலுவையில செய்து முடிச்சவை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய நீதி, உங்களுடைய விடுதலை இந்த சரீரங்களுக்கு இல்ல, இந்த ஒவ்வொரு அங்கத்துக்கு கடந்து போகட்டும்.